எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காஃபி மேக்கர் எப்படி யாராவது இருக்கீங்களா? அல்பானியாங்கிற ஒரு நாட்டுக்கு நமக்கு பண்ணித்தரக்கூடிய அல்பானியா பார்ட்டி ஒருத்தர் நிறைய வேகன்சி கொடுக்குறாங்க. ஒரு 8-10 அல்பானியாக்காரங்க சேர்ந்து இந்த மேன் பவர் தான். இவங்க ஆள் இறக்கி, இவங்க தான் இன்டர்வியூ எடுப்பாங்க, இவங்க தான் ஆள் இறக்கி எடுத்து அங்கங்கே ஒப்படைக்கிறாங்க. ஓகே, காஃபி மேக்கர் வேணும். ஓகே, காஃபி ஷாப்பில் காஃபி மேக்கர், அது பாரிஸ்டா, ஒன்று பிராண்ட் நிறையா இருக்கு. ஓகே, அப்போ இதில் என்ன பியூட்டினா, சார் நானும் காஃபி போடுவேன், எனக்கு காஃபி டீ போட தெரியும், அப்படி இல்லை. ஓகே, ஸோ இதில் என்னன்னா, அந்த காஃபி சீனோ மிஷின் காஃபி உள்ள பாருங்களேன், அதுக்கு டிசைனிங் பண்ணி கொடுக்கணும். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக நம்ம இந்தியாவிலையும் இருக்குது நிறைய பாரிஸ்டா காஃபி கார்னர், அதேமாதிரி காஃபி சீனோ, நிறைய பிராண்ட் இருக்குது. காஃபியை மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுக்கு அந்த மெஷின் தான். இவங்க கையில் பண்ணி ஆத்துறதோ ஒன்றுமே கிடையாது, அந்த மெஷினே பண்ணி கொடுக்கும். அந்த சிஸ்டத்தை இவங்க தெரிஞ்சு அந்த கார்விங் டெக்கரேட்டின்னு சொல்கிறாங்கல்ல, மேலே பண்ணி கொடுக்கணும். அதுதான் அட்ராக்ஷன் இல்லையா? உட்காந்து அதை நக்கி நக்கி குடிச்சா அது 200-300 ரூபா, நம்ம ரூபாய்க்கு 300 ரூபா, அங்கெல்லாம் ரொம்ப விலை கூட. அதை ஒரு குடிச்சாலே போதும் அந்த மாதிரி. அப்போ அது எவ்வளோ காஸ்ட்லி இருக்கும் பாருங்க. பியூர் காஃபி பவுடரில், பியூர் மில்கில் அப்படி செய்கிறாங்க. ஓகே, இந்த காஃபி யாருக்கு நான் வேலை பார்த்துருக்கேன்னா வரலாம் தாராளமாக. 120 ஃபுட்டுக்கு கொடுக்குறான், 600 யூரோ கொடுக்குறான். அல்பானியாவில் சம்பளம் இவ்வளோதான் இருக்கும். ஓகே, வேற இல்லை 600-700 யூரோ சம்பாதிக்கிறான். ஃபுட்டுக்கு நான் அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டான், அகாமடேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போது இங்கிலீஷ் மஸ்ட் வேணும், ஆல் டீசெண்டாக இருக்கணும், மேல் ஃபீமேல் யார் வேணாலும் இருக்கலாம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், ஹோட்டல் லைனில் படிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் கொஞ்சம் தெரியும்னா கூட இதில் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் சப்போஸ் எனக்கு கொஞ்சோடு தெரியும்னா, இந்தியாவில் யாராவது நிறைய இடத்துல பாருங்கள், இந்த காஃபி மேக்கர்கிட்ட அவர் கூப்பிட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் சொல்லி கொடுங்கன்னா, ஒரு காஃபி பண்ணுறதுக்கு அந்த மெத்தட் என்ன சொன்னாலும் போதும். ஒரு அரை மணி நேரம் 2-3 பண்ணிட்டாலே போதும், தெரிஞ்சிடும். இதை வச்சு நம்ம போய்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் கிடையாது இல்லையா? நின்ன இடத்துல அதை பண்ணி தடவை கொடுக்கணும். இது கேர்ள்ஸ் நிறைய பேர் இதை உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆம்பளைகளுக்கு இது என்ன சும்மா நிற்க வேண்டியிருக்கு, இது ஹார்ட் ஒர்க்கே இல்லை. புரியுதா? அப்படி வேலை கம்மி தான், சிம்பிளாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால், அதாவது காஃபி மேக்கர், பிஸ்ஸா மேக்கர், சாண்ட்விச் மேக்கர், பர்கர் மேக்கர், சலாட் மேக்கர், ஜூஸ் மேக்கர், இது ஒரு கேட்டகரி. ஆனால் இதுக்கு ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஏதோ டச்சிங் சிம்பிளாக வேலை செய்யணுமா, சம்பளம் வாங்கணுமா, அதுக்கு தான் இந்த லாய்க். இதில் யாராவது தெரிஞ்சா நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஓகே, அது எப்பவுமே உங்களுக்கு விசா கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது அல்பானியா. இது ஒரு 3.5 முடியும். என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க, எல்லாமே கம்மியாகவே சொல்ல மாட்டீங்களா? அவங்க ஈரோவில் இவ்வளோ கேட்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க்கெலாம் அடித்து டிக்கெட்லாம் போட்டு ஏற்றும் போது இவ்வளோ வரும். அதில் எங்களுக்கு சின்ன ஒரு மார்ஜின், 2-3 மாதம் வேலை செய்கிறோம் இல்லையா? எங்களுக்கும் ஆஃபீஸ் இருக்குது, செலவுகள் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, வாடகை இருக்குது. இப்போ தாலி ஏறி போனால் தான் அதுலேருந்து மிச்சம் பிடிச்சி நாங்கள் ஏதாவது செய்ய முடியும். கரெக்டா? சரி, இதில் வராதவங்களுக்கு பணம் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணோம். ஏன் மேலேருந்து தரமாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அநேக பேர் வெளியெல்லாம் கொடுத்த காசு வரவே வராது, அட்வான்ஸ் கொடுக்குற காசு. வியாபாரம் முடிஞ்சிட்டு பேப்பர் வந்துச்சுன்னா சரியா போயிடும், வரல பேப்பர் இல்லைன்னா அந்த பணம் வராது. அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க அடுத்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும், சிலவங்க கண்டுக்க மாட்டான், நம்ம நம்பரே பிளாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் பதில் சொல்லி தாங்கணும். சரி, ஓகே, நம்ம சில கேண்டிடேட் நம்மகிட்ட நல்லபடியாக ஒத்துழைச்சா அவங்களுக்கு நான் வேற இடம் பண்ணி கொடுக்குறேன், சிலவங்களுக்கு நான் ரீஃபண்ட் முடிஞ்ச வரைக்கும் பிந்தினாலும் கொடுக்குறது தான். அதுக்கு நடுவில் கமெண்ட்ஸ் போடுறவங்க நிறையா இருக்காங்க. நான் கமெண்ட்ஸ் அப்பவுமே சொல்லிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா யாரோ தெரியாமல் சும்மா போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீடியோ போனோடனே பார்த்த உடனே ஃப்ராட், ஃபேக், வேர் இஸ் மை மணி, அப்படி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு போடணும். அப்படிதான் 1-2 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம மறுபடியும் கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன் கேட்டால் நாங்கள் வேற இடத்துல கொடுத்துட்டோம், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சார் இது ரொம்ப கஷ்டம் இந்த தொழில் பண்ணுறது. ஆனால் என்னால் நிறைய பேர் வெளியே போய் பிழைச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. யாருமே வெளியே போகிறவங்க சார் உங்களால் நல்லா இருக்குன்னு எவனும் கவர்மெண்ட் போட மாட்டேங்கிறான். கேட்டால் நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ என்ன சும்மா அனுப்புனேன், இங்கெல்லாம் சும்மா தானே கிடைக்குது, கம்மியாக தானே கிடைக்குது, நீ என்ன இவ்வளோ வாங்கியிருக்க. அப்போ அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தோண மாட்டேங்குது, எவ்வளோ நாளும் அவங்க கட்டிட்டு போகிற. அப்போ நம்மளும் டைரெக்டாக எல்லாம் பண்ண முடியாது. கடவுளுடைய சக்தி இருந்தால் கூட விசா தொழில் பண்ண முடியாது யாரும். கரெக்டுங்களா? இது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து வெளியே பழகினா தான் செய்ய முடியும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய கதைகள் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிடிச்சதுக்கு அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா என்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நீங்கள் வேறு அப்ளை பண்ணுறோம் சார், வேறு இடத்துல இப்படி கொடுத்துருக்கோம் அப்படியே என்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்லியிருக்கேன்.